தம் சமூகத்தின் உரிமைக்காய் போராடிய பல முன்னாள் போராளிகள் தற்போது தமது எதிர்காலத்திற்காய் போராடி வருகின்றனர். புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்ட போதிலும் தமது வாழ்வில் இன்னமும் விடியல் ஏற்படவில்லை என அவர்கள் தெரிவிக்கின்றனர். வவுனியாவைச் சேர்ந்த முதலித்தம்பி பொன்னுத்துரை. வவுனியா சேமமடு அலைக்கண்ணு போட்ட குளத்தில் வாழ்ந்து வருகின்றார் இந்த முன்னாள் போராளியான முதலித்தம்பி பொன்னுத்துரை. இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது ராணுவத்திடம் சரணடைந்த இவர் 2009ஆம் ஆண்டு புனர்வாழ்வுக்கு அனுப்பப்பட்டு 2013ஆம் ஆண்டு சமூகமயப்படுத்தப்பட்டார். 3 பிள்ளைகளின் தந்தையான முதலித்தம்பி பொன்னுத்துரை எவ்விதமான வசதியுமின்றி கொட்டகையில் வாழ்ந்து வருகின்றார். வெளிநாடுகளில் தமக்காக சேகரிக்கப்படும் பணம் தம்மை வந்தடைவதில்லை என இவர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த புலம்பெயர்ந்த மக்கள் இந்த புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட பொடியலுக்கு சகல பொடியலுக்கும் என்ன மாதிரி இப்படி கஷ்டப்பட்டு பின்தாங்கின கிராமத்துகளில் கிணறு டாய்லெட் அப்படி வசதி இல்லாம இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற தெரிவு செய்யப்பட்ட மக்களை ஆகிய நீங்கள் எங்களுக்கு ஏதும் உங்களால் வேண்ட உதவிகளை செய்ய முடியுமா இருந்தால் எங்களுக்கு செய்யுங்கள். தனது விவசாய முயற்சிக்கு ஏதுவான வழிவகைகள் இன்றி சிறிய அளவில் தோட்டச் செய்கையில் ஈடுபட்டு வருகின்ற போதிலும் அதனூடாக போதுமான வருமானமின்றி தமது வாழ்வை நகர்த்தி வருவதாக இவர் தெரிவிக்கின்றார். விடிவுக்காய் தம்மை அர்ப்பணித்த முதலித்தம்பி பொன்னுத்துரை போன்ற பலர் குறித்து அதிகாரிகள் கவனம் செலுத்த தவறுவது ஏனோ?